Hi friends, this is Nivita. In the video 11th standard page number 69 second volume la irukra 7th lesson la irukra properties of matter அந்த லெசனில் இருந்து டெர்மினல் வெலாசிட்டி அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு என்னென்னு தெரியுது, டெர்மினல் அப்படின்னாலே கடைசி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கடைசியில் இருக்கிற வெலாசிட்டி. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த டெர்மினல் வெலாசிட்டி கன்சிடர் a small metallic sphere falling free from the rest through a large column of viscous fluid. ஸோ எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 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 ஸ்பியர் வந்துட்டு ஒரு லார்ஜ் காலம் ஆஃப் விஸ்கஸ் ஃப்ளூவிட். இதில் வந்து விஸ்கஸ் ஃப்ளூவிட்ன்றது இருக்குது. விஸ்கஸ் ஃப்ளூவிட்னா என்னது? ஸோ அது வந்து ஆப்போசிட்டாக வந்து கொஞ்சம் ஃபோர்ஸை வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஸோ ஒரு ஸ்பியர் வந்து இதுக்குள்ளே போடுறோம். ஓகே, ஸோ அந்த ஃபோர்ஸை போடும்போது இது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஏற்படுத்தல, அதுதான் வந்து விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஸ்கஸ் ஃப்ளூவிடை அதுக்குள்ளே வச்சுருக்கோம். இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஸ்பியர் ஆர். ஸோ அந்த ஸ்பியர் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும்? இப்போ இந்த ஸ்பியர் வந்து முதல்ல இங்கே வருதா? ஸோ அப்போ இந்த ஸ்பியர் வந்துட்டு இந்த ஸ்பியர் மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும்னா, இது வந்து கீழே வரும். அதாவது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இது மேலே ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ வெயிட், அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இது கீழே வருதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால எனக்கு அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். ஸோ அதை நான் விஸ்கஸ் ஃபோர்ஸை எஃப்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பயான்சி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருளை உள்ளே போடும்போது அதுக்கு ஈக்குவல் ஆப்போசிட்டாக இங்கே ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். ஸோ அதுதான் நம்ம பயான்சி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம யூன்னு வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இங்கே இருக்கிற விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான் வருது. ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதாவது அந்த 2 லேயர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ்க்கு இடையில வர அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால வருது. அடுத்தது பயான்கி ஃபோர்ஸ். இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க. இங்கே க்ரீன் லைன் எதுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்பியர் வந்து மேலேருந்து கீழே போடுறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. இனிஷியலி த ஸ்பியர் இஸ் அக்சலரேட்டட் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன் ஸோ தட் த அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தேன் த டவுன்வர்ட் ஃபோர்ஸ். முதல்ல எனக்கு என்னாச்சு, இந்த ஸ்பியர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வர மாதிரி இருக்கும். கரெக்டாக? ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வர மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இதில் இருக்கிற அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்கும். எதை விட? டவுன்வர்ட் ஃபோர்ஸை விட அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் எனக்கு என்னாச்சு, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தானே அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஸ்பியர் வந்து ஃபாஸ்ட்டாக கீழே வர ஆரம்பிக்கும். அடுத்தது ஆஸ் அ வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பியர் இன்க்ரீசஸ் த வெலாசிட்டி ஆஃப் த விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போ இந்த ஸ்பியரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வெலாசிட்டி ஆஃப் த விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னு சொன்னால் இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸை என்ன ஆகும், இந்த தண்ணியில் இருக்குல்ல அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸும் இதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு ஃபோர்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். எ ஸ்டேஜ் இஸ் ரீச் when the net downward force balances the upward force and hence the resultant force of the sphere becomes 0. ஒரு பர்டிகுலர் டைமில் எனக்கு என்ன ஆகிடும்னா, இங்கே ஆக்ட் ஆகிற டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த அப்வர்ட் ஃபோர்ஸாக மாறிடும். அப்போ எனக்கு எந்த விதமான ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாமல் அது வந்து 0வாக இருக்கும். பிகாஸ் இதுவும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? அண்ட் hence the resultant force on the sphere becomes 0. It is now moves down in a constant velocity. முதல்ல ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது. கரெக்டாக? ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து அக்ஸலரேட். இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, ஒரு கான்ஸ்டன்டான வெலாசிட்டியில் வருது. ஏன்? இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் பேலன்ஸ்டு பை த டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அதனால அது இப்போ கான்ஸ்டன்டான ஒரு இதில் வருது. த மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அக்வைர்ட் பை த பாடி வைல் ஃபாலிங் ஃப்ரீலி த்ரூ எ விஸ்கஸ் மீடியம். ஒரு விஸ்கஸ் மீடியம் வழியாக ஒரு பாடி வந்து ஃப்ளோ ஆகும்போது, ஃப்ரீயாக ஃபால் ஆகும்போது அது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அக்வயர் பண்ணதில்ல. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டான வெலாசிட்டியில் வந்ததுன்னு பார்த்தோம்ல, அதுதான் நமக்கு டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸில் டைமு, ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி ஆஃப் த ஃபாலிங் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிறாங்க. முதல்ல டைம் இன்க்ரீஸ் ஆக எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அந்த டெர்மினல் வெலாசிட்டி என்னவாகுது, எனக்கு சேமாக இருக்குது. கரெக்டாக? அந்த வெலாசிட்டி வந்து சேமாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் எல்லாமே அந்த வெலாசிட்டி வந்து சேமாக இருக்குது. ஸோ தட் த ஸ்பியர் இஸ் அக்ஸலரேட்டட் இனிஷியலி அண்ட் இன் கோர்ஸ் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது. அண்ட் அட்டைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக மாறினதுக்கப்புறம் அது என்ன செய்யுது, டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் பண்ணிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் நமக்கு டெர்மினல் வெலாசிட்டி. டெர்மினல் வெலாசிட்டினா உங்ககிட்ட யாராவது எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னா,
ஒரு ஸ்பியர் வந்துட்டு விஸ்கஸ் லிக்விட் வழியாக ஃப்ளோ ஆகும்போது 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது ரொம்ப ஸ்பீடாக வரும். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அது வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீடை அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கான்ஸ்டன்டான ஸ்பீட் தான் நம்ம டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் டெர்மினல் வெலாசிட்டிக்கு இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா, கன்சிடர் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் ஆர். இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து அந்த ஹை விஸ்கஸ் லிக்விட் வழியாக ஃப்ளோ ஆகுது. அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கசிட்டி வந்து ஈட்டா. ஓகே, அதுக்குன்னு ஒரு விஸ்காசிட்டி லெவல் இருக்கும்ல, அது வந்து ஈட்டா. த டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ஸ்பியர் இஸ் ரோ அண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூவிட், இதோட டென்சிட்டி வந்து சிக்மா, இந்த டென்சிட்டி வந்து ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்காசிட்டி அப்படிங்கிறது தனி. விஸ்காசிட்டி அப்படிங்கிறது எனக்கு அந்த ஃபோர்ஸ் தானே, இது வந்து டென்சிட்டியை பொறுத்தவரை சிக்மா ரோ அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் த ஸ்பியரோட வேல்யூ என்னது, FG is equal to mg. இதுதான் எனக்கு ஃபார்முலா. கரெக்டாக நார்மலாகவே ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிடேஷன். இதுதான் கிராவிடேஷனோட ஃபார்முலா. இப்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நார்மலாக ரோ தட் இஸ் டென்சிட்டியோட வேல்யூ என்னென்னா m/v அப்படிங்கிறது தெரியும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ எனக்கு எம்மோட வேல்யூ வேணும்னா ரோ இன்ட்டு வால்யூம் ஈக்குவல் டு m அப்படின்னு வருமா? ஸோ இப்போ எனக்கு இந்த எம்மை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரோ அப்படிங்கிறது என்னது, இங்கே இருக்கிற டென்சிட்டி. இந்த எம்முக்கு பதிலாக இந்த ரோ அப்படிங்கிறது, வால்யூம் அப்படிங்கிறது 4/3 πr3. ஓகே, ஸோ இந்த ஸ்பியரோட வால்யூம் தானே வரும் வால்யூம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ 4/3 πr3 இன்ட்டு ரோ இன்ட்டு கிராவிட்டி அப்படின்னு வரும். ஸோ இது என்னது, டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஓகே, அடுத்தது வந்து அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு 4/3 இதே தான், இதுக்கு ஆப்போசிட்டாக தானே ஃப்ளோ ஆகுது எனக்கு. அப்போ u is equal to 4/3 πr3 சிக்மா g அப்படின்னு வரும். இதோட வேல்யூ ரோ, இதோட டென்சிட்டி வந்து சிக்மா. கரெக்டாக? அப்போ சிக்மா அப்படின்னு வரும். இது வந்து அப்வர்ட் ஃபோர்ஸாக இருக்கும். இப்போ நார்மலாகவே நமக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் என்னன்னு தெரியும், 6π ஈட்டா RVT. அந்த டெர்மினல் வெலாசிட்டி தான் விஸ்கஸ் ஃபோர்ஸால் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த டெர்மினல் வெலாசிட்டி வந்து VT அப்படின்னு வச்சுக்கிறோம். எனக்கு நார்மலாக என்ன தெரியும், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்வர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தெரியுமா? அதனால தானே கான்ஸ்டன்டான வெலாசிட்டி அட்டைன் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன எழுதலாம், U + F is equal to G. கரெக்டாக? U + F is equal to W. இது வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இப்போ நான் எப்படி எழுதிக்கலாம், இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ். கரெக்டாக? ஸோ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை வந்து FG அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த நார்மல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நான் Fன்னு வச்சுக்கிறேன். இந்த வந்து U அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த யூவை நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ FG - U is equal to F அப்படின்னு வரும். ஓகே, FG - U is equal to F அப்படின்னு வந்திருக்கும். இங்கே FG அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சது தான். என்னது, கிராவிட்டியோட ஃபார்முலா வந்து இதில் கண்டுபிடிச்சி வச்சோம். அப்போ FGக்கு பதிலாக 4/3 πr3 ரோ ஜி அப்படின்னு வரும். மைனஸ் யூங்கிறது என்னது, 4/3 πr3 சிக்மா ஜின்னு வரும். ஸோ 4/3 πr3 சிக்மா ஜி இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபோர்ஸ்னால் என்னது, விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ 6π ஈட்டா RVT அப்படிங்கிறது வந்திருக்குமா? ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து 4/3 πr3 ஜியை காமனாக எடுக்கிறேன். ஸோ 4/3 πr3 ஜியை காமனாக எடுத்தேன்னா ரோ மைனஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 6π ஈட்டா RVT அப்படின்னு வரும். இப்போ எனக்கு இந்த இடத்துல VTங்கிறதுன்னு தேவை. எனக்கு என்ன ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு R இருக்குது, இங்கே ஒரு R இருக்குது. ஸோ ஸ்கொயராக மாறிடும். அப்போ எனக்கு 4/3 R²G ரோ மைனஸ் சிக்மா, இந்த 6 வந்து நான் கீழே கொண்டு வந்துடுறேன். 6 ஈட்டா ஈக்குவல் டு VT அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் கேன்சல் பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து 3 டைம்ஸ் வரும், இந்த இடத்துல வந்து 2 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ என்னோடய ஆன்சர் என்னது, 2/9 R² இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா G டிவைடட் பை ஈட்டா அப்படின்னு வந்திருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் வந்து VTயோட ஃபார்முலா அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டாக? இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே கான்ஸ்டன்ட் பேலன்ஸ் எல்லாமே. இந்த R²ம் இந்த VTயும் வந்து என்னது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. So here it is noted that the terminal velocity of the sphere is directly proportional to the square of the radius இருக்கு. If sigma is greater than, ஒருவேளை இந்த சிக்மாவோட வேல்யூ வந்து அதிகமாக ரோ விட அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகிடும், இந்த ஃபார்முலா ஃபுல்லாக நெகட்டிவாக வரும். Then the term rho minus sigma becomes negative, leading to the negative terminal velocityயாக மாறிடும். கரெக்டாக? இந்த ஹோல் டேர்மும் நெகட்டிவாக மாறிடும். That is why air bubbles give rise through the water
or any fluid. This is also the reason for the clouds in the sky to move in the upward direction அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். The terminal velocity of the sphere is directly proportional to the square of the radius. என்ன பார்த்தோம்? Vt is directly proportional to the square of the radius அப்படிங்கிறத பார்த்தோம். Hence, larger rainfall falls with the greater இப்போ லார்ஜர் ரெயின்ஃபாலை அந்த ரெயின்ஃபாலோட அந்த துளி இருக்குல்ல ரெயின் ட்ராப் துளி அதுக்கு வந்து நிறைய ரேடியஸ் இருந்ததுன்னா பிக்கர் ரேடியஸ் இருந்தால் டெர்மினல் வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஹென்ஸ் லார்ஜர் ரெயின்ஃபால் ஃபால்ஸ் வித் த கிரேட்டர் ஸ்பீட். அப்போ அது ரொம்ப ஸ்பீடாக இறங்கும். ஆனால் இதே வந்து குட்டியாக இருக்கிற ரெயின் துளியோட ரேடியஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக அதுவும் சின்னதாக தான் இருக்கும். அப்போ அதோட டெர்மினல் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே, அதனால் அதோட இதுவும் வந்து எனக்கு சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட், இஃப் த டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ஸ்பியர் இஸ் லெஸ் தென் த டென்சிட்டி ஆஃப் த மீடியம். இப்போது ஒரு ஸ்பியர் இருக்குது, அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இதோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இது சுற்றி இருக்கிறதோட டென்சிட்டிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறாங்க, தென் த ஸ்பியர் ஷால் அட்டைன் டெர்மினல் வெலாசிட்டி. அப்போ அதுக்கு வந்து டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் ஆகிடும் இந்த அப்வர்ட் டைரக்ஷன். தட் இஸ் வை கேஸ் பபிள் ரைஸ் அப் இன் த சோடா வாட்டர். இப்போது இது வந்து இந்த இருக்கிற டென்சிட்டியை விட கம்மி. அப்போ எனக்கு என்ன ஆகிடும், அது வந்து மேலே போயிடும். டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் ஆகி ஒரு பர்டிகுலர் இதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக அது வந்து மேலே போக ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து சோடா வாட்டர்லலாம் தண்ணி ஃபுல்லாகவே வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்க பபிள்ஸ்லாம் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அதனால கேஸ் பபிள்ஸ் வந்து ரைசஸ் அப் இந்த சோடா வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் டெர்மினல் வெலாசிட்டி அட்டைன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது எல்லாமே ஃப்ளூயிட் பேசிக் கான்செப்டில் வருது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை channel. Thank you.